நண்பன் சந்தானம் சொல்லியிருக்கான். என்னன்னாக்க ஆம்பூர் பிரியாணி உடுமலைப்பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கும்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அந்த இதுதான் பிக் பாஸ். அவன் 3 பொண்டாட்டி கட்டிருக்கு. எதுக்குடா நிற்கிறீங்க மயிருங்களா? விஜய் டிவியில் பல ஷோக்கள் இருக்கு. அதில் எந்த ஷோக்கும் உங்களை ஏன் கூப்பிடாம விட்டுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் எல்லாரும் என் மேலே ஒரு தவறான இவனை குடிச்சிட்டு வந்து ஆடுறான் வேணும்னு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக. எனக்கு தாங்க தெரியும் அந்த வழி. இருந்தாலும் ஃபேமிலியில் உள்ள ஆள் எப்போ பிக் பாஸ் போட்டிங்களா அப்போவே என் வீட்டில் கேபிள் கனெக்ஷன் கட் வாட்டர்மெலன் இப்போ வரைக்கும் அவன் உண்மையாக இருக்கான். அந்த திருச்சி சாதனா அந்த தங்கச்சி வரும் பாருங்க. என் தலைவன் சிம்பு அவர்கள் சொன்னார். இப்போ பயங்கரமாக கோவம் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தீங்களா? வேனை விட்டு வெளியில் வந்து விஜய் டிவியில் பல ஷோக்கள் இருக்கு. அதில் எந்த ஷோக்கும் உங்களை ஏன் கூப்பிடாம விட்டுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ஷோக்கு போனாலும் அந்த ஷோவில் நம்ம ஸ்கோர் பண்ணிடுறோம். ஓகே, புரியுதா? அது கல்யாணம், காது குத்து, கருமாதி எதாக இருந்தாலும் சரி. ஒரு தவறான கருத்து கூட இப்போ என்னன்னாக்கா ரோபோ சங்கர் இறந்துட்டார் இல்லையா? அவர் இறந்துட்டார் பாவம். எனக்கு தான் தெரியும் நானும் ரோபோ சங்கரும் எவ்வளோ ஃப்ரெண்டு அப்படின்றது. ஆனால் நான் அந்த ப்ரோக்ராமில் ஆடினது மில்லியனில் எல்லா சேனல்லையும் போச்சு. ஆனால் எல்லோரும் என் மேலே ஒரு தவறான இவனை குடிச்சிட்டு வந்து ஆடுறான் வேணும்னு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக. எனக்கு தாங்க தெரியும் அந்த வழி. இருந்தாலும் இதுதான் நான் நிறையா நிகழ்ச்சிகள் என்னை வந்து கூப்பிட்றதுக்கு அவங்க இது பண்ணுறது. ஏன்னா அவன் வந்து அவன் ஸ்கோர் பண்ணிடுவான். சரி, விஜய் சேதுபதி சார், கமலஹாசன் சார் இதை கம்பேர் பண்ணி கேட்குறதே தப்பு தான். இருந்தாலும் ஏன் தப்பு கேளுங்கண்ணா. சரி, இவங்க 2 பேரில் கம்பேர் பண்ணது யார் நல்ல ஹோஸ்ட்? கமல் சார் தான். ஓகே, எது வந்து உங்களுக்கு நீங்கள் விஜய் சேதுபதியோட இந்த 2 சீசனை பார்த்ததுனால வச்சு சொல்கிறீங்களா, இல்லை கமல் சார் 7 சீசனாக கட்டி காத்து? ஏன்னா உங்கள் சீசனோட தான் கமல் சாருக்கே நீங்கள் பேக்கப் பண்ணீங்க. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு வாரம் நான் ஆங்கர் பண்ணி காட்டுவா? கமல் சாரை விட விஜய் சேதுபதியோட பிரமாதம் பண்ணுவா? அவங்க காதில் சொல்லுவாங்க, நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ விஜய் சேதுபதி டெய்லியும் டிவியில் உட்காந்து பார்த்துனுக்க போகிறாரா? அவங்க காதில் சொல்ல போகிறாங்க, டே வாட்டர்மெலன் உட்கார சொல்லுங்கள், ஹலோ வாட்டர்மெலன் உட்காருங்க அப்படின்வாங்க. எழுந்து நில்லுங்க, இதுதான் நடக்கும். அவர் ஷூட்டிங் போகிறாரா இல்லை டிவியே பார்த்துன்னு போகிறா? அப்போ 8வது சீசன் கேட்குறவன் கேனேன்னா இருந்தாக்கா கேட்பீங்கயா, நல்லா கேட்பீங்க. அப்போது கமருதன் கொட்டாய் விட்டது கூட அவர் அந்த டாக் பேக்கில் கேட்டு தான். அதாம்மா இல்லை இந்த ஷோவில் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இவங்க மானே தேனே பொன்மானே போட்டுக்க வேண்டியதான். பட் ஆனால் சரி நீங்கள் ஆனால் இப்போவும் சொல்கிறேன், விஜய் சேதுபதி அவர்கள் மிக சிறந்த நடிகர். நானே பல இடத்துல சொல்லியிருக்கேன். கருப்பு கமலஹாசன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லியிருக்கேன். அவர் பிக் பாஸுக்கு வந்தது ஆடியன்ஸாக பார்த்து சொல்கிறேன். ஏன்னா யார் என்னென்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கவனிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். அதை வச்சு சொல்கிறேன். ஒரு பணம் கொடுக்குறாங்கன்றதுக்காக விஜய் சேதுபதி அப்படி ஒரு வேலையை செஞ்சிருவாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? சார் பணம் 10 செய்யும் சார். என்கிட்ட கொடுங்க 11 செய்வேன். புரியுதுங்களா சார்? பணம் 10 செய்யும், கரெக்டு. ஆனால் விஜய் சேதுபதி மாதிரியான நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சார், பிக் பாஸ்ன்றது ஒரு தடை விதிக்கப்பட வேண்டியது. புரியுதுங்களா? அது பணம் சம்பாதிப்பதற்காக மக்களை முட்டாளாக்கி கொண்டு அந்த ஒரு ஷோ நடந்துட்டுருக்கு. அது புரிஞ்சவனுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் தலையை சொரிஞ்சுக்கோ. இந்த பிக் பாஸ் 9 பார்த்துருக்கீங்களா? ஷோ பார்த்துருக்கீங்களா? நான்லாம் எஜுகேட்டட் ஃபேமிலி சார். புரியுதுங்களா? நாங்களாம் ஃபேமிலியில் உள்ள ஆள். எப்போ பிக் பாஸ் போட்டிங்களா அப்போவே என் வீட்டில் கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணியாச்சு தெரியுமா? நம்மள நான் சத்தியமாக சொல்கிறேன், என் குலதெய்வத்தின் மீது ஆணையாக சொல்ல, என் வீட்டில் டிவியே இல்லை தெரியுமா? அது குலதெய்வத்தின் மீது ஆணை. என் வீட்டில் மொத்தம் 3 டிவி இருக்கு. புரியுதுங்களா? ஹாலில், பெட்ரூமில், அப்புறம் பசங்க இந்த யூடியூப் இது பண்ணுறதுக்கு 3லையுமே கேபிள் கனெக்ஷன் இல்லை தெரியுமா? பிக் பாஸ்க்காகவே? ஆமாம், இல்லை. ஒரு வேளை கேபிள் டிவி கட் பண்ணிட்டு ஹாட்ஸ்டாரில் பார்க்கலையே சார்? அதெல்லாம் இல்லை சார். நான் ஆமாண்ணா சொல்ல போகிறேன். சரி, 3 கல்யாணம் பண்ணியிருக்கானே பாருண்ணா, அகோரி. ஆமாம், கலையரசன். அவனெல்லாம் உள்ளது என்ன நடக்குதுங்க? அப்போது கலையரசன் உள்ளே இருக்கிறது வந்து அதோடைய உங்கள் பார்வையை வந்து இந்த ஷோக்கு அவன் வந்து அவ்வளோ கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கான், அவ்வளவு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கான். கின்னஸ்ல என்னமோ ரெக்கார்டு வாங்கியிருக்காராம், கலை சம்மந்தப்பட்ட விருது. அது போதாது. மக்கள்கிட்ட போய் கேளுங்க, சார் வந்து அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காரு, உனக்கு தெரியுமான்னு கேளுங்க. தெரியாதுன்னு வேற என்னப்பா உனக்கு தெரியும்? அவன் 3 பொண்டாட்டி கட்டியிருக்கான்னு தெரியும்.
அதான் அவரே சொல்றாரு, நான் கண்டென்ட்டுக்காக பண்ணேன், அது மிஸ் ஃபயர் ஆயிடுச்சு, பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்றாரு அவரு. அப்போ கண்டென்ட்டுக்காக நீ மக்களை ஏமாத்திட்டு இருக்க, அதே வேலை தானே இப்போ உள்ளேயும் போய் பண்ணுறப்ப. இப்போ அதான் நடக்குது, இப்போ உள்ள அதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள இப்போ கண்டென்ட்டுக்காக ஏமாத்துறவங்கன்னு. இப்போ இதெல்லாம் இல்லாம ஒரு டிவி, அந்த டிவிக்கான ரெகுலரா அவங்க சீரியல்லையே இருக்கிறவங்க, அவங்க கூட ஷோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க, அவங்களுக்கு உள்ள ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டா ஒரு அவங்களுக்கு அதிக ஃபுட்டேஜ் டைமு, அவங்கள பற்றின நல்ல விஷயங்களை மட்டும் போடுறது, அவங்கள வளர்த்து விடுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் வளர்த்துலாம் இல்லை. மற்றபடி இவங்களுக்கு அப்படின்னு இது பண்ணல. என்ன ஒன்று, அவங்க சேனல் ஆளுங்களும் ஒரு 2-3 நாள் புறைக்கு போடுவாங்க போல், அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ உள்ளதில் 2-3 பேர் அவங்க சேனலில் இருக்காங்களா? இந்த இதில் தான் 2-3 பேர். எங்கள் சீசனில் 14 பேர் சேனல் தான். 14 பேரும் அவங்க சேனல் ஆட்கள் தான். ஏன் கேட்குறேன்னா, உங்கள் சீசனோட டைட்டில் வின்னர் அந்த சேனலோட ஹோம் ப்ராடக்ட் தானே. அந்த டைட்டில் வின்னர் மேலே உங்களுக்கு வந்து அபிப்பிராயம் என்ன? ஒரு கரெக்டான பர்சனுக்கு தான் அந்த டைட்டில் போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி நான் தான் சொல்கிறேன்னாங்க, மக்கள் வந்து ஓட்டு கேட்டு வருவாங்கல்ல, எம்எல்ஏ ஓட்டை போட்டுருவாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் என்னப்பா அவர் ஜெயிச்சிட்டாரு, ரோடே போடல, தண்ணியே வரல அப்படின்வாங்கல்ல. அது மாதிரி ஒரு ஆர்வத்தில் போட்டு விடுறது தான். என்ன நடக்குதுன்ற எனக்கு தானே தெரியும். ஓகே, உள்ளே இருந்தேன்ல. இதுக்காக வந்து நான் அந்த தங்கச்சியை குறைலாம் அதுவும் சொல்லலை. ஏதோ காக்கா உட்கார பணம் பழம் விழுந்த உட்கார தான். அந்த கண்டென்ட்டுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பண்ணுறது ஒரு விதம். ஆனால் இதனால் ஒரு கோமாளி போன்ற ஒரு உருவ கிண்டல்கள் இல்லை அமைப்பா இந்த மாதிரியான செயல்களுக்காக இந்த மாதிரியான ஒரு கிண்டல்கள் இதெல்லாம் வந்து உங்கள் காதுக்கு வருதா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு? சார், அப்படி யாருன்னா எதுனா பேசினால் அதை பற்றி நான் வருத்தப்படுறதில்லை. பேசுகிறவங்க பேசிக்கிட்டேம்மா. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கரூரில் 41 பேர் இறந்துட்டாங்க. அப்போ இவர் அழுகுறாரு, அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அழுகுறாரு. அது நடிப்புன்னாங்க. ஒரு வாரம் கழித்து விஜய் சார், சிஎம் சார்கிட்ட பேசுகிற எதாக இருந்தாலும் என்கிட்ட இது பண்ணிக்க, ரசிகர்களை தொண்டர்கள் எதுவும் பண்ணாதீங்க, அதையும் நடிப்புன்னாங்க. அப்போ எது தான் உங்களுக்கு ஒரிஜினலாக தெரியும்? அவங்க பண்ணுறதும் நடிப்புன்றீங்க, இவங்க பண்ணுறதும் நடிப்புன்றீங்க. அப்போ நான் அதை பெருமையாக தான் எடுத்துப்பேன். நம்ம பெரிய ஆளுங்க பண்ணுறதே நடிப்புன்னா அப்போ நானும் அப்போ நீங்கள் நடிப்புன்னு நினைக்கிறேன்னா அப்படியே நினச்சிங்க. ஏன்னா இன்றைக்கி மக்களுக்கு எது உண்மை எது நடிப்புனே தெரியாது. பார்க்குறது எல்லாமே அந்த அளவுக்கு சோசியல் மீடியா கையில் வந்துருச்சு. போற்றுவார் போற்றி கொண்டு தான் இருப்பார், தூற்றுவார் தூற்றி கொண்டு தான் இருப்பார். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துன்னு போக வேண்டியதான். ஓகே, இந்த பர்டிகுலர் சீசன் 9, இந்த 9ல் உங்களுக்கு பிடித்தமான பிளேயர்னு யாராச்சும் இருக்காங்களா? இப்போ உள்ளது இல்லையா? வாட்டர்மெலன் தான். வாட்டர்மெலன் தாண்டி வேறு யாரும்? ஏன்னா வாட்டர்மெலன் இப்போ வரைக்கும் அவன் உண்மையாக இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் பேசுகிற கருத்து எல்லாமே பசுமரத்தில் ஆணி எடுத்தது மாதிரி அப்படி சொன்னால் பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கிறான். அது அவங்க இப்போ போன 2வது நாளே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ஆளுக்கால் எல்லாம் பால் தூக்கி போகிறாங்க. இப்போ எல்லாத்தையும் 6 அடிக்கிறான். கிரவுண்டை விட்டே தாண்டி அந்த அளவுக்கு அவன் தூள் கிளப்பின்னு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் ரன்னர் இல்லை வின்னர் பாருங்க. ஓகே, அப்படி அதுக்கு முன்னாடி அவங்க அமுச்சிட்டாங்கன்னா இந்த சேனல்காரங்க தான் பொறுப்பு. ஓகே, ஸோ ஒரு உறுதியான தகுதியான ஆள் தான் வாட்டர்மெலன் வின்னருக்கு. ஆமாம் ஆமாம், அதான் நான் தான் சொல்கிறேன்னாங்க. அடுத்த சீசனில் வராது, ஒருவேளை வந்தால் அந்த திருச்சி சாதனா அந்த தங்கச்சி வரும் பாருங்க. சார் பகிரங்கம் எனக்கு தெரியாது. அந்த தங்கச்சி வந்து அந்த தங்கச்சி பாவாடையை தூக்கி இடுப்பில் கட்டிக்கிட்டு துணிந்து வைக்கும். அது வீடியோ வரும், புரியுதா? நீங்கள் திருச்சி இட்லி சுடும், அது வீடியோ வரும் பாருங்க. எதில்? அந்த 24x7 அதுலெல்லாம் வரலன்னா பாருங்க சார். எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்குமா சார் நம்ம, புரியுங்களா? ஏப்பா சாதனா, நீ எதுவும் என்னை தவறாக நினச்சிக்காதம்மா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், புரியுதா? இந்த கேள்வியில் நம்ம 2 பேருமே தான் இன்வால்வ் ஆகி பேச போகிறோம். முதல் நீங்கள், அடுத்தது நான். உங்களுக்கு நடந்த ஆடிஷன் ப்ராசஸில் என்னென்னலாம் நடந்து நீங்கள் செலக்டட் உள்ள போகலான்னு சொன்னாங்க? இல்லை, அவங்க வந்து கேட்ட முதல் கேள்வி, உங்களுக்கு இதுக்கு வர்றதுக்கு விருப்பமா? நான் விருப்பம் இல்லைன்ட்டேன். இது சத்தியம். ஏன்னா அவங்களும் சொன்னாங்க, நம்ம பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி தாங்க இருக்குது. இது ஆமாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டேன் வரதுக்கு விருப்பமா. என்ன காரணம் அப்படின்னாக்க, அந்த இது பண்ணுறாங்களே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுங்க. கூல் சுரேஷ் தங்கமானவன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணும்னாக்கா நீங்கள் பிக் பாஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் என்னோட உண்மையான குணம்னு. இப்போ நம்ம பேசையில் அது தெரிஞ்சிடும் இல்லையா, அவன் நடிக்கிறானா உண்மையாக பேசுகிறானா என்ன அப்படின்றது. ஓகே, இதுதான் நடந்தது. நம்ம போனோம், நம்மளை பற்றி டீட்டெயில் கேட்டாங்க, சொன்னோம்,
கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தைங்க எத்தனா, என்ன பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நீங்கள் இதுக்கு போயிட்டாக்க ஷூட்டிங் வந்துச்சுன்னா பிரேக் ஆயிரும், பரவாயில்லையா, இதுதான் கேட்டாங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கா, வேறு எதுவும் தொற்று நோய் எதுவும் இருக்கா, மனநிலையான பாதிப்பு இருக்கா, அது உங்களுக்கு ஆங்ஸைட்டி மனநிலை பாதிப்பு அதெல்லாம் இப்போ உங்களுக்கு இந்த சீசனில் சமயமாக ஒரு பொண்ணு வெளியில் போனாங்க கேள்விப்பட்டேன். ஆமாம், ஏதோ அந்த பொண்ணு வந்து எதுக்குடா நிற்கிறீங்க மயிருங்களா அப்படிலாம் பேச்சு போச்சு. அந்த பொண்ணு என்ன வேலை செஞ்சது, நடிப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா, ஒரு விஜே ஆக்சுவலாக எக்ஸாக்டாக சொன்னால் வீடியோ ஜாக்கியவங்க. அவங்களுக்கு என்ன ஆகியிருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே டப்புன்னு இந்த ஒரு முடிவை எடுத்து ஒரு கன்வின்ஸ் கூட பண்ணாமல் பிக் பாஸ் போகிறீங்களா போயிட்டு வாங்க. பொதுவாக போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு 3/4 மணி நேரம் இல்லை ஒரு 3 மணி நேரமாவது பேசுவாங்க. ஏன் அவங்கள மட்டும் ஏன் உடனே போயிட்டு வாங்கன்றது சொன்னாங்க. அது எத்தனாவது நாள் நடந்தது, ஐ திங்க் 4வது நாளோ 5வது நாளோ. அப்போது 4 நாளாக அந்த பொண்ணையே வாட்ச் பண்ணியிருந்தீங்களா? இல்லைல்ல, கிடையாது. என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கரெக்டு. உள்ள அது மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள். ஆமாம், விஷயங்களாக இருக்கலாம். ஏன்னா அது பெண் சம்மந்தப்பட்டது. ஓகே. என்ன ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஆய்வுன்னு கத்துச்சு, நான் அதெல்லாம் பார்த்தேன். ஓகே. அது தன்னை அறியாமல் ஏதோ சம்திங் அந்த மனம் இதனால நாளைக்கு எதனா ஒன்று கையை அறுத்துக்கிட்டு எதனா பண்ணிச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? கரெக்டு. நீங்கள் அதனால் அவங்க உஷாராக இருக்கிறாங்கல்ல. ஓகே. அந்த பொண்ணு ஆனால் தெளிவாக தான் சொன்னிச்சு, அடுத்த நாள் விஜய் சேதுபதி வருவார் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அவ்வளோ தெளிவாக சொன்ன ஒரு பொண்ணை முன்னாடி நாளே அனுப்புனதை பார்த்தா எனக்கு என்னமோ அடுத்த நாள் விட்டா சொன்னிச்சா விஜய் சேதுபதி அவ்வளோ தெளிவாக சொன்னிச்சு, நான் அடுத்த நாள் அவர்கிட்ட சொல்லிட்டு போயிட போகிறேன் அப்படின்னு. அப்படி சொல்கிற பொண்ணு ஒருவேளை சனி ஞாயிறு சொன்னால் அங்கே இருக்க லோக்கல் ஆடியன்ஸ்க்கு என்ன உண்மைன்னு தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக முன்னாடி நாளே அனுப்பிட்டாங்களா? இன்னொரு டவுட் சார், இப்போ அந்த பொண்ணு உள்ளே போய் சொன்னிச்சு, அவர் லெஃப்ட் பக்கம் கதை திறந்து வந்துருன்னாரு, வந்துருச்சா? வந்துருச்சு. அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி தான் சத்தம் போட்டதா? சத்தம் போட்டதா என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? அதுக்கப்புறம் சத்தம் போட்டு அமைதியாகி அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அமைதியாகி அது வந்து ரொம்ப தெளிவாக இன்றைக்கி தான் என்னோட கடைசி நாள், நைட்டு நாளைக்கு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு ஒரு சொன்ன பொண்ணை நான் போய் பிக் பாஸ் என்னை கூப்பிடுங்க, பிக் பாஸ் நான் உங்கள்கிட்ட பேசணும், பிக் பாஸ் நான் எனக்கு ஒரே ப்ரெஷராக இருக்குது, எனக்கு இருக்க பிடிக்கல அப்படிலாம் கூட கேட்கலையே. கேட்காத ஒரு பொண்ணை ஏதோ கூப்பிட்டு நீ கிளம்புமா அப்படின்னு சொல்கிறது. எனக்கு ஏன் இதை கேட்டேன்னா நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கான காரணம் தான், உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் டெஸ்ட் பண்ணாங்களான்னு. விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நாங்கள் முறையாக எல்லா ப்ராசஸையும் ஃபாலோ பண்ணி மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி தான் நாங்கள் உள்ளே அனுப்பிச்சோம். எனக்கு அந்த மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்னா பிளட் டெஸ்ட்டா? அதுதான், அந்த மாதிரி கூட எதுவும் இல்லை. இது என்ன ஆக்சுவலாக என்னன்னா ஜென்ரலாக ஒரு என்னமோ ஒரு டெஸ்ட் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்படி ஒரு ஷோவில் இந்த பொண்ணை காமிச்ச விதம் இருக்குல்ல, நீங்களும் ஃபோனில் பார்த்தீங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில காமிக்கிறது அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும். அதுதான் பிரதான கருத்து. என் தலைவன் சிம்பு அவர்கள் சொன்னதுதான், இன்னைக்கு நீ வந்து ஒரு ஃபெமிலியர் ஆகிட்டடா, அதனால் நீ எங்கே போனாலும் கொஞ்சம் கண்ணியத்தோட பேசு, மக்களை சந்தோஷமாக சிரித்து வச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே அந்த பாதையில் தான் நான் பாட்டுக்கே போய்ட்டு. அதே மாதிரி லெஜண்ட் அவர்களும் அதான் சொன்னாங்க. சூப்பர். ஸோ இவங்க இருவரோட அட்வைஸின் படி நீங்களாகவே இருந்து தொடர்ந்து உங்கள் யதார்த்தத்தை மக்கள் கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வரைக்கும் இருக்கிறத வச்சு இந்த சீசனில் இவங்கெல்லாம் உள்ளே இருந்தால் இந்த ஷோ பார்க்குறது ஏதோ ஓரளவுக்காவது வருத்து, இல்லை இவங்கெல்லாம் வெளில போகிறது இந்த ஷோவில் நாட்டுக்கே வருத்து அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ? அதாவது பிக் பாஸில் வந்து 2 கோடி 3 கோடி போட்டு செட்டு போட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் இந்த 10க்கு 10 ரூமில் இந்த 2 கோடிக்கு செட்டு போட்டு வச்சுருக்கீங்களா? இப்போ நீங்கள் விஜய் சேதுபதி, நாங்கள் கண்டஸ்டன்ட்டு. சரி, எதை என் மனசில் உள்ள சொல்கிறேன். ஆடியன்ஸ் எதுவும் தவறாக எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா கூல் சுரேஷ் உண்மையாக தானே சொல்லிட்டு போவான். ரைட்டு. பார்வதி நீ எங்கே இருக்கணும்னு கேட்குறல்ல, இங்கே தான் இருக்கணும். ரைட்டு. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க ஷோ எப்படி இருக்கும், எந்த இடத்துல கேமரா இருக்கும், எங்கே அழுவணும், எங்கே சிரிக்கணும் அப்படின்னு எல்லாமே தெரியும். அதனால் இப்போ இவங்க இங்கே இருக்கிறது நல்லது. அப்சரா தங்கச்சி, எனக்கு வந்து இன்னும் உங்களை பற்றி முழு விவரங்கள் தெரியல. ஷோலையும் அவங்க தெரியல. ஆமாம், அவங்க கரெக்டாக சொன்னீங்க. ஷோலையும் அவங்க தெரியல, ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தெரியுறாங்க. எல்லாரும் நிற்க வைக்கிறாங்கல்ல, அப்போ இவங்க உயரமாக தெரியும். அதனால் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இவங்களுக்கு பக்கத்தில் நடுவில். ஓ,
இங்கேயும் கிடையாது இங்கேயும். ஆமாம் ரம்யா, எனக்கு வந்து உங்களை பற்றி பெருசாக தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் ஆடுவாங்க போல, அப்போ பயங்கரமாக கோவம் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தீங்களா? வேனை விட்டு வெளியில் வந்து இப்படிலாம் வர பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தேன். அது வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி நான் வந்து ஏதோ பாய் ஃப்ரெண்ட் வந்து அவன் காசு கேட்பான், நான் அதுக்காக தான் ஆடுறேன் அப்படின்னு. அதுக்காக நம்மளுடைய தன்மானத்தை விட்டுட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா நீங்கள் ஒரு பெண், அந்த பெண் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது அவங்க தொழில் தானே, அது அவங்க தொழில இல்லை இல்லை, அவங்க அதை முதல்ல பண்ணும்போது எனக்கு அதனால வர சங்கடங்கள் ஜாஸ்தி. பட் ஆனால் அதை நான் வந்து ஒரு தொழில், அந்த தொழிலில் எனக்கு அது ஒரு வருமானம் தருது. அதுக்கப்புறம் அதை கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் அதுக்கப்புறம் பக்குவப்படுத்தி என் நிலைப்படேன். ஆனால் அது அந்த போன வாரம் சார் நிறுத்துங்க சார், போன வாரம் எனக்கு தெரிஞ்சவரோட அவரோட ஃப்ரெண்டு அவர் வந்து போலீஸ் பிடிச்சின்னு போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் கஞ்சா விற்றானா. எதுக்குப்பா கஞ்சா? அது என் தொழிலுங்க, நான் அந்த கஞ்சா விற்கிற காசு எடுத்துன்னு போய் அது மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது தவறு தாங்க. அடுத்தது பிரவீன் காந்தி சார், டைரக்டர். ஐயோ சார், அவர் போயிட்டார் தான், அவர் கரெக்டு தான் போனது. உண்மையிலே பிரவீன் காந்தி சார் நீங்கள் வெளியில் போக வேண்டிய ஆள் தான். ஏன் சொல்கிறேன்னா, இவரை கூட்டின்னு போய் இந்த பிள்ளைக்கா பசங்க கூட போய் விட்டாக்க எப்படி மரியாதை இருக்கும்? ஆனால் அதை அவர் தெரிஞ்சு தானே உள்ளே போனார். இவரை வந்து அந்த ஸ்டேஜுக்கு மேலே வரப்போ இவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, அப்போ அவரை கலாய்க்கிறது, அதெல்லாம் வந்து எனக்கே ஒரு தர்ம சங்கடமாக தான் இருந்துச்சு. இது வந்து ஒரு நடிகருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றத விட ஒரு சீனியருக்கான ஒரு 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 ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, அது மக்கள் நிறைய பேர் கருத்தாகவும் சொன்னாங்க. இந்த ஒரு நீங்கள் நல்ல பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. இவரை இந்த ஷோக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றது முக்கியம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு சீனியரை மற்றவங்க முன்னாடி இவர் கொஞ்சம் இறக்கி பேசுனது மிக தவறான விஷயம் தான். இவரை ஸ்டேஜில் வச்சுட்டு ஐயோ அப்படிலாம் பண்ணது வந்து எனக்கே ஒரு தர்ம சங்கடமாக தான் இருந்துச்சு. சார், உங்களை வேணுன்னா இந்த பிக் பாஸில் கீழே இறக்கி விட்டுருப்பாங்க, ஆனால் நான் உங்களை மேலே ஏற்றி வைக்கிறேன் சார். நீங்கள் தான் சார் முதல். அடுத்த போக வேண்டியவங்க ஆடுற மாதிரியே இருக்கு. இவர் வச்ச அந்த முதல் பட ஹீரோ தான் பிக் பாஸோட ஹோஸ்ட். ஆமாம், அதை பாருங்க. இவர் இங்கேருந்து அங்கே போயிருந்தா கூட அந்த மரியாதை காப்பாற்றப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த அம்மா வந்து ஃபஸ்ட் நாள் வரப்போவே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த ஸ்டேஜில். ஏதோ போய் நெருப்பு வேணுமா தண்ணி வேணுமாங்க, நான் அங்கே ஐயோ நம்ம பயமாக இருக்குது அப்படின்னு ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. தயவு செஞ்சு நீங்கள் பிக் பாஸ்லையாச்சும் நீங்கள் யாருன்றதை காட்டுங்க, சரிங்களா? ஆனால் வெளியில தான் ரைட்டு. இல்லை என்ன சார் சிரிக்கிறீங்க? இப்போ இவங்க வந்து உள்ளே போய் அப்படியே கிழிச்சிட்டாலும் வெளியில் வந்து என்ன பண்ண போகிறாங்க? இவங்க ஒருவேளை ஜெயிச்சிட்டால் இதே விஜய் டிவியில் கூப்பிட்டு 4 இந்த ஷோ நடத்துவாங்க. அதை வின் பண்ணதுக்காக கொண்டாட்டம். அந்த மாதிரி ஒரு 4 ஷோ பண்ணுவாங்க, புரியுதா? நீ வந்து உங்கள் அக்கா, தங்கச்சி, அண்ணன், மாமா, சித்தப்பா எல்லாரையும் கூட்டின்னு வந்து ஸ்டேஜில் நிற்பீங்க. அவங்களே செட் பண்ணி ரசிகர்கள் மூலமாக 2 ஃபோட்டோ கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும், சரியா? இதுதான் நடக்கும். ஆஹா, அரோராவா ஏம்மா, நீங்கள் உள்ளே போனது எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அந்த சப்ஸ்கிரைபருக்குமே 600 கட்டினவனுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சி தான், சரிங்களா? எல்லாம் அந்த 600 கட்டினவனுங்க எல்லாரும் இப்போ கோயிலில் போய் நின்றுட்டுருக்காங்களாம். என்னென்னு கடவுளே 60 சீக்கிரம் வெளில வந்துடுறோம், 60 இன்னும் அப்படி நீ சாமி கும்பிட்ற? ஆமாங்க, நான் 600 கட்டி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அவங்க உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க, எனக்கு 600 அந்த டேட்டு முடியறதுக்குள்ளே வரணும் அப்படின்றாங்க. அதனால் தங்கச்சி சீக்கிரம் வந்துருங்கம்மா. ஸோ அரோகரா. ஆமாம், மீனவ பொண்ணு சுபிக்ஷா, நீங்கள் ஜெயிச்சு வரணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் இன்னும் உங்கள் விளையாட்டை நான் எதுவும் அதில் பார்க்கவே இல்லை, என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில. அதனால் உங்களுக்கு சென்ட்ரல் மீடியாவே கொடுக்குறேன். இந்த தம்பி சபரி, இவர் வந்து இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறனால இந்த வேலையை போன சீசனில் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். நல்லா பர்ஃபார்மரு, நாடகத்துலலாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து தம்பி வந்து ரொம்ப குரலை கொடுத்து ஒரு எல்லாரையும் அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறான் போல். இருந்தாலும் அங்கே வந்து சண்டை போடுறது அது முக்கியம் இல்லை, உன்னுடைய ஒரிஜினாலிட்டி என்னவோ
அது காட்டு, உனக்கு தானாக உனக்கு மார்க் போடுவாங்க. தம்பி, நீங்களும் வந்து என் தலைவன் வாட்டர்மெலன் சார் அடிக்கடி கிராஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. வாட்டர்மெலன் சாருக்கு 2 கோடிக்கு மேலே ரசிகர்கள் இருக்கிறாங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா பெங்களூர் மக்கள் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அடக்கி வாசி ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். சரிங்களா? நம்ம வந்து குரல் கொடுத்து அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது. இந்த தம்பி கம்ருதீன், உங்கள் தலைவனை அதிகமாக வம்புகள் தர. கம்ருதீன், நீ பேசாமல் கம்முன்னு இருக்குதீன், அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். புரியுதா? இதுக்கு மேலே இடமே இல்லை. ஆதிரை இவங்களாம் இருக்காங்களா? உட்காந்துக்கிட்டே விஜய் சேதுபதிக்கு பதில் சொன்னதுனால அவருக்கு கோவம் வந்துருச்சு. எழுந்துச்சு நின்று வணக்கம் சொல்லியிருக்கலாம்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். விஜய் சேதுபதி சார், அது எப்படி சார் நம்ம கேட்டு எப்படி சார் வாங்குறது? உங்களுடைய மனசில் விஜய் சேதுபதி ஒன்றும் பெரிய ஆள் இல்லைவா அப்படின்ற மாதிரி நினச்சி. காரணம் எல்லோரும் நடிகருங்க தானேங்க, எல்லோரும் கேமரா முன்னாடி நிற்கிற ஆளுங்க தான். அவங்களுக்கு தெரியல எப்போ பெர்ஃபார்ம் பண்ணணும் என்னன்றது. அதனால் விஜய் சேதுபதி சாரை வந்து அவர் பெரிய ஒரு அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் நினச்சிருப்பாங்க போல். விஜய் பாடகரா? இவர் வந்து ஒரு பாடகர், ஹிப்ஹாப் பாடகர். இவர் தானே வாட்டர்மெலனை வெட்டிடுவேன் சொன்னவர். அடே தம்பி, ஏன்டா டே, நீ வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டுன்னு போன்னு பார்த்தாக்க ஆயுள் தண்டனை கைதி ஆயிடுவோம் போலையா? அதெல்லாம் வேண்டாம்டா தம்பி. ஏன் நீங்கள் வந்து ஒரு சீசன்லேயும் ஒரு ஆள் பிடிச்சி வச்சுப்பீங்களா? ஒருத்தன் இன்னொரு தம்பி ஒருத்தன் தான், நான் அண்ணன் கோளாறு அசல் கோளாறு, அவனும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. இவாடா தம்பி, ஃபஸ்ட் நாளே அவர் சொல்லியிருப்பார், இவன் வந்து எனக்கு 24 வயசு தான் ஆகும், 24 வயசில் நீ என்னென்ன வேலை பார்த்துருப்ப அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையிலேயே நான் வந்து அன்றைக்கி உங்களை தவறாக சொல்லிட்டேன் சார். பல்லு இருக்கவன் பக்கடா சாப்பிட்றான். ஆக்சுவலாக இவனை பார்த்து தான் சொல்லியிருக்கேன்னா, இவன் பல்லு இருக்கவன் பக்கடா சாப்பிடல, பல்லு இருக்கவன் பக்கடா குடோனே சாப்பிட்டான். புரியுதா? ஆள் நரம்பு மாதிரி இருந்துன்னு என்னென்ன குறும்பு பண்ணியிருக்கிறான் இல்லையா? டேய் தம்பி, நீ ஆள் தான் ஒல்லி, ஆனால் கில்லி. இப்பவும் சொல்கிறான், பல்லு இருக்கிறவன் பக்கடா சாப்பிட்றான், நீ உள்ளே போயும் பக்கடா தான் சாப்பிடணுங்கிறான்னு நினைக்கிறேன். தர்பூசணி நட்சத்திரம் இவருக்கு ஜெயிப்பதற்கான 100க்கு 150, 200, 300, 1000 அத்தனை சதவீதம் இவருக்கு வாய்ப்பு இருக்குது. சீசன் 10 நடக்காது. அது நடந்ததுன்னா அதில் இவங்க கூட ஹோஸ்ட் ஆவாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இவன் எல்லாரையும் வச்சு வாங்குன்னு வாங்குறான். புரியுதுங்களா? விஜய் சேதுபதி சார், தம்பிக்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏன்னா அடுத்த சீசனுக்கு இவன் கூட அதை கம்பேர் பண்ணுறது கூட வரலாம். அந்த அளவுக்கு அவன் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி தான் வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். டேய் தம்பி, நீ இருக்கிற வேண்டிய இடம் சூப்பர். ஆனால் வினோத், எனக்கும் உங்களை பெருசாக அறிமுகம் இல்லை. நீங்களும் வந்து வாட்டர்மெலன் கிட்ட தான் ஒரு ஒரு எலியும் பூனையுமாக தான் இருக்கிறீங்க. அதெல்லாம் பார்த்துருக்குறேன். நீங்கள் இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுருந்தாலும் நீங்கள் உள்ளே இருக்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஏதோ ஒளிஞ்சு வாழ்கிறீங்களா என்னான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே இந்த ஷோவை பார்த்துட்டு போயிருப்பீங்க. அதனால் நல்லா உஷாராக சண்டை போடுற இடத்துல நம்ம மூக்கு நுழைக்காமல் ஒளிஞ்சு போயிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போவோம் அப்படின்னு. இருந்தாலும் நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கான அடையாளம் என்னவோ அதோட வாங்க. சரிங்களா? எமி எப்பா முன்னாடி வந்தாங்கல்ல வனிதா விஜயகுமார், அவங்க ரேஞ்சுக்கு இந்த அம்மாவும் இறங்கி சண்டை போடுது, பயங்கரமாக சண்டை போடுது. அந்த மாதிரி நீங்கள் ஆய்வுன்னு கத்தியிருந்தாக்கா ஒர்க் அவுட் ஆகாது. இது காரக்குழம்பு கனியா? காரக்குழம்பு கனி. ஆமாம், இயக்குனர் அவர்களுடைய மகள் வந்து குக்கு வித் கோமாளியில் வந்தாங்க போல். டைட்டில் வின்னர். அந்த ஷோ வேறு, இந்த ஷோ வேறு. டைட்டில் வின்னரா? டைட்டில் வின்னர். ஆமாம். அதனால் நீங்கள் வந்து அதில் இருக்கிற மாதிரியே குழம்பு வச்சு இது பண்ணலாம் ஜெயிச்சிரோம்னு. உங்களுடைய தனித்திறமைகள் என்ன அப்படின்னு காட்டினா தான் இதில் ஜெயிக்க முடியும். ஆக மொத்தம் எல்லாரும் வெளியில் இருக்க வேண்டிய ஆள் தான். துஷார் நாகப்பட்டினம் பையன். அப்படியா? தமிழா? தமிழ். ஒரு கொரியா பையன் மாதிரி இருப்பார். நாகப்பட்டினம். அவங்க அம்மா சிங்கப்பூர். 7ஆம் அறிவு வில்லன் மாதிரி இருக்கிறானே. யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட போட்டு அடிச்சுன்னா இன்னமும் சொல்கிறேன். இவர் நடிகரா பாடகரா? இல்லை இவர் சினிமாவில் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும்,
அதிதீவிர சிம்பு ரசிகர்னு சொன்னதுக்காகவே விஜய் சேதுபதி கண்டுபிடிக்க மாட்டேன்ட்டார். அப்படியா? ரொம்ப ஆசையா கேட்டார். ஒரு நடிகர்கிட்ட போயிட்டு நீ இன்னொரு நடிகரை பில்டப் பண்ணா எப்படி ஒத்துப்பாங்க? எனக்கு சினிமாவுக்கு வரதுக்கே என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஊக்கம் என்னன்னா, இன்ஸ்பிரேஷன் சிலம்பாட்டம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சினிமாக்கே வரணும்னு முடிவு பண்ணேன். அதனால எனக்கு சினிமாவில் வரணும், அவரை மாதிரி கெத்தா வாழணும் அப்படின்னு ஆசைன்னு எல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஹக்கியூன்னாரு. விஜய் சேதுபதி முடியாதுன்ட்டார். ஆமாப்பா, நீ விஜய் சேதுபதி எனக்கு பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா அது தவறாகி போச்சுல்ல. சரி பரவாயில்ல, அந்த தவறு சரி. வீட்டுக்குள்ளே போய்ட்டு பெண்கள்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப கண்ணியத்தோடு இருங்க சரிங்களா? ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஆக மொத்தம் எல்லாரும் வெளியில் இருக்க வேண்டிய ஆள் தான். போக போக அவங்களோட கேரக்டரை வச்சு தான் இவங்க உள்ளே வருவாங்களா வெளியில் போவாங்களா அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியும். அடுத்த வாரம் வர வாரத்தில் யார் வெளியே போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டுனாங்க, முதல்ல யார் இருக்குது? அப்சரா. அவங்க தான் போவோம். ஏன்னா அந்த தங்கச்சி இருக்கிறதே தெரியல. அதனால் அப்சரா, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஓகே, எனிவேஸ் சூப்பர். ஸோ இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் மொத்த பேர் வெளியில், அவர் ஒருத்தர் மட்டும் உள்ளன்னு. ஆக்சுவலாக நடக்கிறது அதுதான். அவர் ஒருத்தர் மட்டும்தான் இப்போ உள்ளே இருக்கிற மாதிரி மிச்சம் அத்தனை பேரோட சம்பளத்துக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர். அவன் தான் சும்மா எல்லாரையும் வச்சு வாங்கன்னு வாங்கிட்டு இருக்கானா. ஸோ மழை காலத்தில் தர்பீஸு சீசனாக ஓடுது. ஆமாம் ஆமாம், குளிர் காலத்தில். ஆமாம். எனிவேஸ் ஒரு மனசில் எப்போவுமே என்ன இருக்கோ அதை உங்கள் மனசுப்படி இந்த அமைப்புக்கு இந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன கருத்து குறித்து சொல்கிறது அளவுக்கு கூல் சுரேஷ் ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ குளிர்காலம் இருந்தாலும் நீங்கள் தர்பூஸ் அடிக்கடி சாப்பிடுங்க. ஏன்னா அதில் வந்து நீர் சத்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நமக்கு வந்து நல்ல எனர்ஜியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எங்கே போனாலும் தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க. சப்போஸ் நீங்கள் போகிற வழியில் 2-3 பீஸ் இருந்தால் கூட வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து மெதுவாக ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. தர்பூசணி உடம்புக்கு நல்லது, நல்ல நீர் சத்து உள்ளது. ஓகே, நன்றி. தண்ணியில் இருக்கும் மீன், நான் ஃபேட்மேன் ஃபேனு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் நல்ல நேரத்துக்கு நன்றி. நேரத்துக்கு எப்பவுமே மட்டும் பேசுமானு